ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஸ்ரீ. அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரியான கதை மட்டும் இல்லாம இது வந்து மெக்சிகோவோட ஒரு அர்பன் லெஜெண்ட் கூட சொல்லலாம். அந்த கதையை பத்தி தான் சொல்ல போறேன். நைட் டைம்ல நம்ம வந்து ஒரு ஆறு சைடு நடந்து போறோம். திடீர்னு ஒரு கேர்ள் அழுவுற சத்தம் கேட்டா நம்ம எல்லாம் வந்து என்ன நினைப்போம், லைக் மலேசியால இருக்கிற பேய் பேரு லைக் போந்தியானா அந்த மாதிரி நினைப்போம். ஆனா இன்கேஸ் நீங்க வந்து மெக்சிகோல இருந்து நீங்க வந்து ஒரு ஆத்து சைட்ல வந்து நடந்து போறப்ப தூரத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டா மெக்சிகோல உள்ளவங்கலாம் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா லா லொரோனா. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைக் நிறைய இதுல வந்து டிஃப்ரெண்டா இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாரியை தான் நான் சொல்ல போறேன். இது வந்து நிறைய வெர்ஷன் ஆஃப் ஸ்டாரிஸ் இருக்கு. இந்த கதை வந்து 400 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து மெக்சிகோல நடந்த கதை. அப்போ வந்து 1631 ஒரு கிராமத்துல வந்து ஒரு பெண்மணி பிறக்குறாங்க. அவங்க பேரு வந்து மரியா. அவங்க வந்து சரியான அழகா இருப்பாங்க. லைக் உலக அழகிய தோத்து போற அளவுக்கு சரியான அழகு. எஸ்பெஷலி அவங்களோட கண்ணு வந்து ப்ளூவாகவும், காய்ஸ் மட்டும் இல்ல கேர்ள்ஸ் கூட வந்து அட்மயர் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவங்க கண்ணு ரொம்பவும் அழகா இருக்கும். அண்ட் அவங்க வளர்ந்து வரப்ப அவங்க கிராமத்துலயும் சரி, அந்த மெக்சிகோ அந்த இடத்துலயும் சரி, அவங்க தான் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்மணியா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வருது. பட் தென் அவங்க வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றாங்க. பிகாஸ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த காய்க்கு வந்து சர்டன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து அவங்க எப்படி இந்த இடத்துல ரொம்பவும் அழகான ஒரு பெண்மணியா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்பவுமே ஹேண்ட்ஸமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவரு வந்து பணக்காரராகவும் அட் த சேம் டைம் ஒரு அதிகாரம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேமிலியில பிறந்தவராகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நார்மலா வர ப்ரொபோசல் எல்லாத்தையும் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஃபைனலி ஒரு நாள் ஒரு காய் அவங்க ஊருக்கு வராரு ஸ்பெயின்ல இருந்து. அவரு அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவருக்கு பின்னால வந்து நிறைய கேர்ள்ஸ் சுத்துறாங்க. பட் தென் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மரியா மேலதான். அண்ட் அவரும் வந்து மரியா கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. மரியாக்கும் அவரை பார்த்தோன்னு பிடிச்சு போனனால அவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சீன்ஸ் ரெண்டு பேத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமும் அவர் வந்து சரியான ஒரு கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க பிறக்குறாங்க. ஈவன் 2 பிள்ளைங்க பிறந்தாலும் மரியா வந்து ஒரு பொசசிவான ஒரு ஒய்ஃபா இருக்காங்க. அடிக்கடி வந்து அவங்க ஹஸ்பண்ட கேட்கிற கேள்வி வந்து, நான் அழகா இருக்கேன் நானு. எவ்ரி டைம் அவங்க கேட்கிறப்ப அவங்க ஹஸ்பண்டும் நீ தான் அவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவர் கிஸ் பண்ணுவாரு. ஸோ இப்படிதான் வந்து அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. அவங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் வளர்றாங்க. இன் பிட்வீன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போறாரு. லைக் பல மாசத்துக்கு போயிட்டு போயிட்டு வராரு. பிகாஸ் அவர் வந்து கொஞ்சம் பிசினஸ் பண்றாரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரப்ப இவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு குறையிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் திரும்பி வந்தோன்னு கேக்குறாங்க, நான் அழகா இருக்கேனா அந்த மாதிரி கேள்வியை கேக்குறாங்க. எப்பயும் வந்து ஆன்சர் பண்ற அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ணாமலேயே போறாரு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஸோ அதை நினைச்சு ரொம்ப வந்து அவங்களையும் படுறாங்க. அவங்களுக்கு புரியல ஏன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படி நடந்துக்கிறாரு. அண்ட் முன்ன இருக்கிற அந்த லவ் அண்ட் அந்த கேரும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க இந்த சோகத்திலேயே இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைங்களோட வந்து வெளியே வந்து கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு குதிரை வண்டி வருது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் தான் as யூஷுவல் வெளியே இருந்து வந்திருக்காரு சொல்லி அவங்க பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே அவங்கனால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அவங்களுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல அவங்க பிள்ளைங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பையனுங்களையும் பார்க்க வந்து அவங்க அப்பாவோட ஜாடியில இருக்கிறதுனால அவரு ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற கோவத்துல என்ன பண்றாங்க, ஒரு பையனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஆறுல அவரை முக்கி கொல்றாங்க. ஸோ இன்னொரு பையன் வந்து எங்க அம்மாவையும் தம்பியும் காணோம்னு சொல்லிட்டு அவரு தேடிட்டு வராரு. அவரு இதை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அம்மாவே வந்து அவங்க தம்பியை கொல்றத பார்த்துட்டு வந்து அவங்க திரும்பி பார்க்குறப்ப அந்த பையனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி அவரையும் பிடிச்சு தண்ணியில தள்ளி கொல்றாங்க. என் 2 பையனுங்களும் இறந்தும் போறாங்க. 2 பேத்தையும் கொன்னோன்னா அவங்க கோவமும் குறையுது. அப்பதான் வந்து அவங்களுக்கே தெரியுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் நானும் சொல்ல மறந்துட்டேன், அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்க பிள்ளைங்களையே அவங்க கொன்னுட்டாங்கன்னு. ஸோ அவங்க ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கனால வந்து அவங்க பிள்ளைங்க இறந்துட்டாங்கங்கிற அந்த ஃபேக்டை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மென்டலி டிஸ்டர்ப்டா ஆகுறாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த
ஆறையே சுத்தி சுத்தி வராங்க. அவங்க பிள்ளைங்க கிடைச்சிருவாங்க. இல்ல அவங்க இறந்து போலன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த தேடிக்கிட்டே இருக்கிற கேப்ல வந்து அவங்க அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதையும் மறந்துட்டாங்க. அண்ட் ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல. சம்டைம் அவங்க ஃபேஸும் வந்து அவங்க கண்ணாடியில பார்க்க முடியாத அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டா தெரியுது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பர்சனல் ஹைஜீன் இல்ல, சாப்பாடு இல்ல. ஸோ அவங்க வந்து அவங்களோட என்டையர் லுக்கும் வந்து மாறி இருக்கு. அண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களும் அந்த ஆத்திலேயே விழுந்து இறந்தும் போறாங்க. இறந்து போனோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ஸ் வருது. அதாவது அவங்களே சொந்த பிள்ளைங்களை கொன்னனால அவங்க அந்த 2 பிள்ளைங்க இல்லாம போனா அவங்கள வந்து ஹெவன்ல ஏத்துக்காதபடி ஒரு கேர்ஸ் வந்ததா வந்து நிறைய இதுல படிச்சேன். அதனால வந்து அவங்க வந்து ஆவியா அந்த ஆத்த சுத்தி சுத்தி வராங்க. நைட் டைம்ல வந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து அந்த ஆத்து ஓரத்துல வந்து இந்த மாதிரி அழுவுற சவுண்டையும் கேக்குறாங்க. அண்ட் இவங்க அழுந்துகிட்டே சுத்துறதுனால இவங்களுக்கு வந்து அவங்க வச்ச பேர் தான் வந்து லா லாரோனா. அது வந்து ஸ்பெனிஷ்ல என்ன மீனிங்னா வந்து உமன், அதாவது அழுந்துகிட்டே சுத்துற உமன்னு மீனிங். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேரையும் வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க அழுந்துகிட்டே சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல எந்த பிள்ளைங்க விளையாட வந்தாலும் அவங்கள கொன்னு அவங்க வந்து அவங்க கூட கூட்டிட்டு போறதாவும் வந்து நிறைய ஸ்டாரி வந்து செக்குலேட் ஆகுது. அண்ட் சில பேருக்கு வந்து அவங்க வாய்ஸ் அழுகுற சத்தத்தை கேட்டோன்னே சில பேர் என்ன பண்றாங்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கேர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு பேட் லக் வர்றதாகவும் அண்ட் அவங்க வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல இறந்து போறதாகவும் வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் நம்புறாங்க. ஸோ அந்த பக்கம் ஆத்து சைட் வந்து நிறைய பேர் வந்து போறது இல்லை. இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. யாருமே வராதனால இவங்களோட ஆத்மா அந்த ஆத்தை மட்டும் இல்ல அந்த இடத்தையே வந்து சுத்தி சுத்தி வர்றதா ஒரு பிலீஃபும் இருக்கு. அன்டில் நவ் நைட் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அங்க ஆத்து சைட்ல போறதுக்கு பயப்படுறாங்க. அண்ட் சில பேர் வந்து அவங்க சுத்தி வர்றத வந்து சிசிடிவில கேப்சர் பண்ணியும் வந்து சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. யூசுவல் வந்து லைக் ஒரு பக்கம் வந்து நம்புனா இன்னொரு சைட் வந்து வந்து நம்ப மாட்டாங்க. இந்த நம்பாதவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கதையை அந்த காலத்துல வந்து அவங்க சொன்னதுக்கு ரீசன் நைட் டைம்ல வந்து ஆத்து ஓரத்துல விளையாடுறது வந்து டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி கதை வந்து செக்குலேட் ஆகுறதுனால பிள்ளைங்களாம் வந்து பயந்துகிட்டு வந்து போய் ஆத்து சைட்டு விளையாட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கதையை மூலியமா தான் கோபமா இருந்தாலும் உடனே முடிவு எடுக்கக்கூடாது. பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாரல் வேல்யூ இருக்கிறதுக்காண்டியும் இந்த கதை சொல்றதா சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு லேடி வாழ்ந்திருப்பாங்களா, இல்லைன்னா இது வந்து சும்மா வந்து கட்டு கதையா? உங்களோட தாட்ஸை வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.